எதுக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு மாசம் மாசம் காசு போடுறது? செல்லு செல்லு நீ செல்லு 15,000 செல்லு நீ செல்லு செல்லு 15,000 14,000 17,000 எதுக்கு மாசம் மாசம் காசு போகுது? அது உனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையில்ல, வேற யாருக்கு தேவை? நீ அடுத்தவனுக்கு போன் பே நீ ஏக்கி பாக்கா இவளுக்கு அனுப்புறதா இல்ல மாசம் மாசம் கடன் தவறே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. மூக்க குத்தி மூக்கல இருந்து ரத்தத்தை பாத்துருவாங்க பாத்துக்க. சந்தேகமும் வராது போது மண்ணாங்கட்டி வர இல்ல இல்ல இப்ப பாத்துக்கல மாசம் அனுப்பிட்டு கப்புச திறந்து பார்த்தாச்சுடா பாத்துக்கிட்டு அப்புறம் இந்த ரூபாய் மாசமா அனுப்பிட்டு அதை நான் கண்டுபிடிச்சதும் அது எப்படிலாம் டர்ன் பண்ணி அடிக்கிறீங்க? இப்ப கேட்டாங்கன்னா நம்ம உடனே பயந்து சாடிடணும். எல்லாம் ஒரு ஆள் இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் பேசாம போயிட்டேன். அப்புறம் எதுக்கு குழம்பிட்டே இருக்கேன்? எதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சாருக்கு எவ்வளோ சேலரின்னு எனக்கு தெரியாது. வீட்டு செலவுக்கு ₹1 தர்றது கிடையாது. எல்லாமே எப்படியோ நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஆனால் மாதம் ஒரு நம்பருக்கு என்னன்னு தெரில காசு போய்கிட்டே இருக்கு கொஞ்சம் மாசமாக. இது என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டே ஆகணும். எவ்வளோ ரூபா சேலரின்னு எனக்கு சொல்கிறது இல்லை. ₹1 கேட்டாலும் கண்ணில் காட்டுறது கிடையாது. எல்லாம் இருக்கட்டு, இதை நம்ம கேட்போம். ஓகேவா? உங்கள் முன்னால் உங்களை சாட்சியை வச்சு நான் கேட்குறேன். சார் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கொத்து போறட்டா உங்க வீட்ல போறட்டா நான் கொத்தி போறட்டா ரொம்ப வெறுப்பேத்தாதே. கொத்து போறட்டா அந்த கொத்தி போறட்டா போடட்டா உங்களுக்கு கஷ்டம். இப்போ நான் கொத்தி போடுறேன். ஆமா, உங்களுக்கு சேலரி எவ்வளவு? சேலரி எனக்கு 15,000 ரூபாய். கர்ம கர்ம 15,000 என்ன செய்யறீங்க? 15,000 ரூபாயா நீ மாசம் எனக்கு இந்த இது கிரெடிட் கார்டுக்கு கெட்டி தள்ளியல்ல அங்க வாங்கல பலச்சரக்கு ஐட்டம் பலசரக்கு அதுக்கு பேமெண்ட் கட்டுறேன். வேற என்ன செய்யும்? ஃபுல்லா பைசா கையில ஒத்த ஒரு 2,000 ரூபாய் ஆகும். ஓகே, அந்த அரிசி அந்த இதெல்லாம் ஓகே 2,000 ரூபாய். மீதி காசு மீதி டேய் அதெல்லாம் வாட்ட பழைய போய் பஞ்சாங்க பாடிட்டே தானே இருக்கேன் மாசம். அதுக்கப்புறம் கடன் வாங்கியாம வாட்டிட்டாங்க சும்மா கிடையாது. அது எப்படி போகுது? எப்படி அந்த கடன் வருது? கடன் வருதுன்னா நீ என்னெல்லாம வாங்கி போடு. நானா பொறுப்பு. மக்களே என்ன விஷயம் சொல்லு. ஏதோ ஒண்ணு இது பண்ணிருக்கா. எதுக்கு கேஸ் செல் எடுத்து வச்சிருக்கா? எதுக்கு கேஸ் செல் எடுத்து வச்சிருக்கா? ஐயோ யாரா? எதுக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு மாசம் மாசம் காசு போடுறது? செல்லு செல்லு நீ செல்லு 15,000 செல்லு நீ செல்லு செல்லு எங்க தலைக்கு எவ்வளவு 15,000 14,000 17,000 எதுக்கு மாசம் மாசம் காசு போகுது? எது? அது உனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையில்ல, வேற யாருக்கு தேவை? நீ அடுத்தவனுக்கு போன் பே நீ ஏக்கி பாக்கா. போன் பே அப்ப நீ எனக்கு அடுத்தவனா? நீ எனக்கு அடுத்தவனா? எவனா இருந்துட்டு போறாங்க? எனக்கு சில மணிக்கூர் கணக்கா இருக்குன்னு நீங்க நான் கேக்குறேனா? மணிக்கூர் நான் போன் பேல எவனுக்கு அனுப்பிருக்கானா பாத்தேன். போன் பேல பாத்தேன். கடக்குதுல காசு தான் யாருக்கும் அனுப்பி கொடுக்கிறதுக்கு. போன் பேல இதெல்லாம் பாத்துறேன். இங்க பாரு செல்லடா. செல்ல மாட்டேன். செல்ல மாட்டேன். இங்க பாரு நான் யாரு? யாரு? எவ்வளவு இந்த பொண்ணை எனக்கு உனக்கு தெரியும்ல அவ சிட்டிரு. செல்லு இங்க பாரு செல்லதா கீழே ஏன் போட்றாங்க? எனக்கு இப்ப உண்மை தெரியணும். எதுக்காக அவளுக்கு காசு அனுப்புறீங்க? மாசம் இவ்வளவு ரூபாய் அனுப்புறீங்கன்னா எதுக்கு அனுப்புறீங்க? 15,000 சேலரிங்கிறீங்க, 2,000 3,000 வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு கடை அப்போ அனுப்புறதில்ல இருக்கா? இவளுக்கு அனுப்புறதா இல்ல மாசம் கடன் தவறே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. மூக்க குத்தி மூக்கல இருந்து ரத்தத்தை பாத்துருவாங்க பாத்துக்க. நீங்க கண்டவளுக்கு காசு அனுப்பியிருக்கீங்கன்னு ப்ரூஃப் இருக்கு. நான் தேவையில்லாத பேச ஒன்றும் பேசுறேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேளு சொல்லிட்டு தானே இருக்கேன். என்ன பதில் சொல்றீங்க? என்னத்த எதுக்கு இவ்வளவு அனுப்புறீங்க? யாரு உங்களுக்கு? டேய் நான் அனுப்புவோம்னா ஏதாவது காரணமா தான் அனுப்புவேன். அதான் என்ன காரணம்? அந்த வெங்காயத்தை தான் நான் விளையாடிட்டு இருக்கேன். என்ன காரணம்? இல்ல அடுத்தவனுக்கு பாத்ரூமை திறந்து பாக்குறியா? என்னத்த தெரியும்? குத்த வச்சு இருக்கதான் செய்வான். வேற நீ என்னத்த அப்ப சொல்ல மாட்டேன். பைத்தியமாவே சொல்லு எங்க சொல்லணும்? பாத்ரூம்ல ஆயிட்டு சொல்லணும். இந்த காசு எதுக்காக அந்த பொண்ணுக்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்க. மக்களே சும்மா போட்டுட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது கேட்டியா? அவனுக்கு சுரங்கம் எப்படி இருக்கு, இவனுக்கு சுரங்கம் எப்படி இருக்குன்னு உள்ளதான் நடத்தான். அடிச்சு உடைச்சோன்னா பாத்துக்க என்ன எனக்கு இஎம்ஐ கட்டி முடிக்கலடா செல்லுக்கு. கடைசியில் இஎம்ஐ நீ தான் கட்டுவோம். நான் அமௌண்ட்ல போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா சொல்லுங்க. என்ன எதுக்கு காசு அனுப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப தெரியணும். சொல்லுங்க.
மக்களே எனக்கு அதுக்கு மக்களே வேண்டாம் சொக்கலே வேண்டாம், எனக்கு இப்ப உண்மை தெரியும். எதுக்காக காசு அனுப்புறீங்க? அது யாரு உங்களுக்கு? அத வந்து வெளியில சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது, எனக்கு தெரியும், சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தேவை. நீ என்ன சந்தேகப்பட்டாச்சு? சந்தேகப்பட்டியா? எனக்கு தெரியாது. இல்ல சந்தேகம், அதாவது நீ எடுத்து நீ அழகா என்ன பாருங்க, இத்தனை மாசமா அனுப்புறீங்க, அனுப்ப தொடங்கும் போதே இந்த காரணத்துக்காக நான் இப்படி அனுப்புறேன்னு சொல்லி இருந்தா எனக்கு ஒரு சந்தேகமும் வராது. ஒரு மண்ணாங்கட்டியும் அனுப்பிட்டு கப்புச திறந்து பார்த்தாச்சு. நான் பார்த்துட்டு அப்புறம் இந்த ரூபாய் இத்தனை மாசமா அனுப்பிட்டு அதை நான் கண்டுபிடிச்சதும் அது எப்படிலாம் டர்ன் பண்ணி அடிக்கிறீங்க. இப்படி டர்ன் பண்ணி அடிச்சா நான் பொத்திக்கிட்டு அப்பா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒழுங்கா கேட்டு இருக்கலாம், இந்த ஃபீலிங் எனக்கு நீங்க கொண்டு வரணும். அதுக்குதானே ட்ரை பண்றீங்க. நீ அப்படி நல்ல வெங்காயமா இருந்தா முதல் தடவை அனுப்பி இருக்கும்போதே எனக்கு சொல்லியிருப்பேன். என்ன ரீசனோ அதை சொல்லி அனுப்பியிருப்பீங்க. இத சொல்லல, என்கிட்ட இத்தனை மாசமா மறைச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 6-7 மாசமா என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அங்க என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்னதான் இருக்கு? அதத்தான் நான் கேக்குறேன், என்ன இருக்கு? காமெடி கிமெடி பண்ணலையே, என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ உன்கிட்ட நீ அந்த அளவுக்கு வளரல. போ கிளம்பு. ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே. கிளம்பு. அண்டு டெலிட் கடந்து ஆடிருக்கா கடந்து செல்ல அது டெலிட் காணி இது ஆளுவா. இப்ப கேட்டாச்சுன்னா நம்ம உடனே பயந்து ஆடிடணும். இதெல்லாம் ஒரு ஆளு இருக்கு. நான் பேசாம போயிட்டே இல்ல, அப்புறம் எதுக்கு புலம்பிட்டே இருக்க? அப்படி இருக்கு. இதான் சொல்ல மாட்டேன், பெரிய இவன் என்ன மூடிட்டு இருக்க இல்ல, மைக்குள்ள தான் வச்சிருக்க, மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நான் பேசாம போறேன் இல்ல. உண்மையை சொல்ல முடியாதா? என்ன முடியாதா? சொல்ல காதல சொல்ல நான் மட்டும் தானே இருக்கேன். காதல சொல்ல நான் மட்டும் தான் இருக்கேன். காதல சொல்ல வா, காதல சொல்ல வா, வா காதல சொல்ல கால காணி என்ன கேக்கு சொல்லு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. டேய் போறே. இதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு இது பண்ணிட்டோம்ல, சர்டிபிகேட் ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மாசம் எனக்கு போட்டு விடுவாங்க. நான் 1000 ரூபாய் எடுத்து மீத போட்டு விட்டுருவோம். வந்துருக்கா என்ன ஆடி எடுக்க பாரு. அது எங்க சொல்லுங்க, இந்த பாரு மெசேஜ் வந்து என்ன ஆடி அடிக்கா. நேத்து தானே வந்திருக்கு, நேத்து தானே அவளுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த பாரு எங்க என்ன இருக்கு, என்ன இருக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட்டட் கேஷ் பில் 20,194 ரூபா வந்திருக்கா. எங்க இருந்து வந்திருக்கு? அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கா. போட்டிருக்கா. மீதி 1000 ரூபாய் எடுத்துட்டு மீதியை போட்டு விட்டுருக்கேன். இது கூட சொல்லிட்டேன் என்ன புரிஞ்சுக்கீங்களா? இது மொத்த விஷயத்துல என்ன மறைச்சிருக்கீங்க? புதுசா நம்பல ஒருத்தி குடும்ப நடத்த போட்டுக்கா. இத நோட்டுல எனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். நோட்டுடா குப்பையை கடந்தா இதுதான் வரும். குப்பையை எல்லாம் தேடப்படாது இல்லையா? இந்த போன் பேல எவ்வளவு அனுப்பிருக்கா. நம்ம 1000 பேருக்கு அனுப்புவோம், சில பிள்ளைகளுக்கு செலவுக்கு அனுப்புவோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எந்த பிள்ளைக்கு செலவு அனுப்புது? எந்த பிள்ளைக்கு? சரி கொடு போ. செலவு அனுப்புவா செலவு. 5 பைசா வீட்டுக்கு தரதுக்கு உப்பு இல்ல, அவன் கண்ட பிள்ளைக்கு செலவு அனுப்புவான். அது எப்படி நீ எதுக்கு பார்த்தா போன் பே? நான் எதுக்கோ பார்த்தேன் உனக்கிட்ட. போன் பே ஏத்திட்டு போறா நீ எல்லாம். வேணா எல்லாம் வச்சுக்கிட்டு இவன் கூட எல்லாம் இருக்க முடியுமா? எப்ப என்ன செய்வான் என்னட்டு